ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங் உறவுகளே. இன்றைக்கி மாடு ஓட்டின்னு பார்த்து கழனிக்கு வந்திருக்கோம் உறவுகளே. பாருங்கள், மாடு பிடிச்சின்னு என்ன பண்ணுறாரு பாருங்கள். காமிங்க உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக காட்டுங்கோ. சாப்பிட்டீங்களா? என்ன வீட்டுக்கு கூட்டின்னு போகிறீங்களா மாடை? சரிங்க. விவசாயம் எப்படி பார்த்து வயிறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வயிறு எடுக்கிறதுக்காக அந்த மாடு செவலை மாடு வயிறு எடுக்கிறதுக்காக அது கொஞ்சம் நேரம் மாட்டுக்கு வயிறு கம்மியாக இருக்கா இல்லை தீனி கம்மியாக இருக்கா? தீனி வயிறு ரெண்டுமே கம்மியாக. சரி, இந்த கருப்பட்டை ஃபுல்லாக மேய்ச்சி, அதனால இது பிரச்சனை கிடையாது. இது போய் சிறிய இடத்துல கட்டினா கூட அதிக அளவு மேய்ஞ்சிக்கும். அது பறந்த இடத்துல கட்டினா கூட அது வயிறு ரொம்ப அது உள்வாங்கிருக்கு. அது மாடு என்ன சொல்றேன்னா ரொம்ப உள்வாங்கிய மாடு, வயிறு உள்வாங்கிய மாடுன்னுவாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு உள்ளவே இருக்கும், சிறு குடல் மாதிரி. ஆனால் தீனி பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுவோம். எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது தீனி அதிகமாக விட்டால் அதை மட்டும்தான் வயிறு எடுக்கும். அதனால தான் இது அதிகமாக தீனி வரும். சரி, ஓகேங்க. விவசாயம் எப்படி போகுது? விவசாயம் சந்தோஷமாக போகுது, பிரம்மாண்டமாக போகுது. ஆனால் விலை தான் வீட்டில் கிடைக்கும். உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி விலை ஒரு நாளைக்கு கிடைக்கும். கண்டிப்பாக காத்துருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? மிளகா நட்டு மிளகா விலையே விற்கல, சும்மா எதுவுமே போட்டு வந்துடுறோம். விற்கலன்னு ஈஸியாக அதுக்கு அதிகமான செலவு பண்ணிவிட்டு ரிட்டர்ன் எடுக்க முடியல. சரி, விற்காததுனால தான் விவசாயி முன்னேற்றம் அடையாமல் நிறைய பேர் முடிக்கிறார்கள். அதனால் செலவு நான் செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்றது கணக்கு எழுதுவேன். அதே போல் இன்கமிங் எவ்வளோ வருது அப்படின்றதும் கணக்கு எழுதுவேன். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்றதும் தெரிஞ்சுக்குவேன். இது இன்கமிங் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்குவேன். ஒரு சிலர் விவசாயிகள்லாம் கணக்கே பார்க்க மாட்டாங்க, கணக்கு எழுத மாட்டாங்க. ஒன்று வருதோ போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சு இருப்பாங்க. சுத்தமாக வருமானமே வராது. ஆனால் நான் ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு நான் கணக்கு பார்ப்பேன். அந்த பயிர் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிடுவேன். லாபம் இல்லாத பயிரோ இல்லை விற்காத பொருளோ நான் தூக்கி எறிஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் எது வருமானம் வருதோ அந்த பயிர் மட்டும்தான் வைப்பேன். அப்படிதான் நம்ம வளர முடியும். இல்லைன்னா ஒரே பயிரை பிரிச்சுக்கிட்டு இது பண்ணா வளரவே முடியாது. பல விதமான பயிர் வைக்கணும். ஒரு 4 பயிர் வச்சா ஒண்ணு இல்ல ஒண்ணு வரும். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கினா அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்த்தா எவ்வளவு வருமானம் வருது, இதுல குறுகிய காலத்துல எவ்வளவு வருது, நீண்ட காலத்துல எவ்வளவு வருது, ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு வருது அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது மாடு தண்ணியெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்களா? தீனிலாம் கரெக்டாக எடுக்குதுங்களா? அது ஒரு சில மாடு தண்ணி எடுக்கவே எடுக்காது. அந்த மாதிரி மாட்டுக்கு என்ன பண்ணால் பிரண்டை இருக்குது. அந்த பிரண்டையை அதாவது தேவையான அளவுக்கு மாடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். சின்ன மாடாக இருந்தால் கொஞ்சம் அளவு குறைச்சிக்கணும், பெரிய மாடாக இருந்தால் கொஞ்சம் அளவு அதிகமாக கொடுக்கணும். அது நம்ம உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு பானைனா எப்படி நம்ம மண் பாண்டமாக செய்கிறாங்க இல்லையா, அந்த பானையில் போட்டு ஊற வச்சு ஒரு வாரம் கழிச்சு அது ஒரு 3 வேளை இல்லை 4 வேளை கொடுத்தோம்னா தீனி நல்லா தின்னும், தண்ணி நல்லா குடிக்கும். அது பசி நல்லா பிரம்மாண்டமாக எடுக்கும். நல்ல மாடும் தீனி நல்லா எடுத்துக்கும். அதனால் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா மாடுகளும் நல்லா இருக்கும். சரி, பிரண்டை மாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கலாமா இல்லை நம்ம மனுஷங்க கூட அரிசி சாப்பிடலாம்? அப்போ பசி இல்லைன்னா நம்ம கூட ஊற வச்சு சாப்பிடலாம். ஆனால் அது எப்படி கலந்து சாப்பிடணும் லேடிஸ் தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் மாட்டுக்கு மட்டும் டிப்ஸ் தெரியும். சரி உறவுகளே, முளைச்செடிக்கு பள்ளம் எடுத்து எருவு போட்டு தூள் போட்டு மண் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் உறவுகளே. தண்ணி பாய வச்சாச்சு. இனிமேல் அரும்பு எடுக்கட்டும், பூ வரட்டும், அப்புறம் காமிக்கிறோம் உறவுகளே. இப்போது முளைச்செடி வேலை, களை வெட்டுற வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் மட்டும் ஓட்டணும், அது வண்டியில் ஓட்டிக்கலாம். மற்ற வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூ வரட்டும், அரும்பு வைக்கிட்டோம், அதுக்கப்புறம் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உறவுகளே, ஒரு பிரதர் பயோகேஸ் டீட்டெயில் கேட்டிருந்தார். அவருக்காகோசம் தான் இந்த வீடியோ. இதுதான் பயோகேஸோடைய ட்ரே உறவுகளே. இதில் சாணம் எடுத்துன்னு கொட்டிட்டு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதை கரைச்சி உள்ளே விட்டுட்டா டியூப்பில் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் வெளியே அவுட்ரு போகும். அது இன்னும் வாரி போடல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அள்ளி போடல. அது அள்ளி போடணும். இப்போது கேஸ் பார்த்திங்களா குறைஞ்சிருக்கு. அன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்கும்போது டியூப் பத்தியாக இருந்தது. இன்றைக்கி குறைஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் காலையில், அதனால் கம்மியாக இருக்குது.
நம்ம எவ்வளோ சாணம் இதுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கேஸ் பத்தியாக இருக்கும். சமைச்சினே இருக்க கேஸ் குறையும். இப்போ பனி டைம் இது என்ன ஒன்றுனா, பனி டைமில் மட்டும் கொஞ்சம் இது கேஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். சூரிய ஒளி கம்மின்றதுனால. சூரிய ஒளி எவ்வளோ இதுக்கு தேவையான அளவு கிடைக்குதோ அந்தளவுக்கு கேஸ் கிடைக்கும் உறவுகளே. எத்தனை வருஷமாக வச்சுக்கிற பயோகேஸ்? நாங்கள் 3 வருஷமாக வச்சுருக்கோம். நல்லா எரிதா? நல்லா எரியுது உறவுகளே. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 வருஷமாக இதில் தான் சமைக்கிறோம். அருமையாக போயிட்டு இருக்குது உறவுகளே. இப்போ கேஸ் பஞ்சம் வந்துச்சு, இப்போ வந்து சௌகரியமாக போச்சு. கரெக்டா? தினமும் சாணி கரைச்சி விட்டா தான் உறவுகளே கேஸ் கிடைக்கும். அதையும் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு விட்டுட்டு எனக்கு கேஸ் கிடைக்கலன்னா கிடைக்காது. மினிமம் வந்து ஒரு 5 மாடாவது வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து போதுமான அளவுக்கு கேஸ் கிடைக்கிறதுக்கு சாணம் வந்து தேவைப்படும். பாருங்கள் எப்படி போட்டு கரைன்னு இந்த சேற்றில் வந்து உழுகுறாங்களா அது மாதிரி போட்டு கரைன்னு கரைக்கிறாங்க. நல்லா உழைப்பாளி. நம்ம கேஸ் மிச்சம் படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சாதான். இல்லைன்னா வந்து ஈரானை நம்பி இருக்கணும். பாருங்கள் ஒருவேளை சாணி கரைச்சிட்டேன். இது அது வாட்டர் கேன் ஒன்று வச்சு திறந்து விட்டுட்டேன். உள்ளே ஃபுல்லாக போதுங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் தினமும் கரைச்சி விடணும். என்னால் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. அதுக்கப்புறம் கேஸ் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. மாடு வச்சுருக்கணும் மெயினாக. மாடு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அவுட்ரு போகிறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கணும் உறவுகளே. பள்ளம் எடுக்கணும். அவங்க இறச்சிக்காங்க அப்படி உறவுகளே. இங்கே பாருங்கள், இந்த வந்து பாருங்கள் உறவுகளே அவுட்ரு தெரிஞ்சுங்களா? பள்ளம் அங்கே எடுத்து வச்சுருங்க உறவுகளே. அது பத்தியாக ரொம்பிச்சு. அதனால் இப்போ இந்த மாதிரி மொண்டு ஊற்றினா தான் அவுட்டு போகுது. வர அவுட்ரே மொண்டு ஊற்றணும் பாருங்கள். கேட்டுங்க, அது அவுட்ரு வருது பாருங்கள் உறவுகளே. அது சுத்தம் பண்ணி காமிச்சா தான் எனக்கு தெரியும். வாடிக்கை ஏன்னா சாணம் தெரியலாம் போல இருக்குது. அந்தளவு இருக்குது. தண்ணி அதிகமாக விட்டீங்களா? அண்ணா வீடியோவில் கேட்டிங்கல்லண்ணா நீங்கள் இதுதாண்ணா. இன்னும் வேறு எதனா டீட்டெயில் வேணுன்னா தெளிவாக கேளுங்கண்ணா, நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் போட்டு 3 வருஷம் ஆகுதுன்னா எந்த பிரச்சனையும் நல்லா போயின்னு இருக்குது. இந்த மாதிரி மாடு வச்சுருந்து இட வசதி இருந்து இந்த மாதிரி அவுட்ரு மொண்டு ஊற்றலாம் வசதி இருந்தால் மட்டும் போடுவோண்ணா. மெயினாக மாடு இருக்கணும், மாட்டு சாணம் இருக்கணும். அதே மாதிரி தினமும் கரைச்சி குறைஞ்சது வந்து 5 மாடாவது பெரிய மாடு இருக்கணும். அப்போ தான் வந்து தேவையான அளவுக்கு சாணம் கிடைக்கும். ஒரு மாடு 2 மாடு வச்சுருந்தீங்கன்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அது தேவையான அளவுக்கு கேஸ் கிடைக்காது. இந்த மாதிரி எங்களால் செய்ய முடியாது தினமும். ஆமாம். அந்த மாதிரி எந்த வேலை எப்படி இருந்தாலும் சாணம் கரைச்சி விட்டா தானே நம்மளுக்கு கேஸ் கிடைக்கும். காலையில் வந்து கரைச்சி விட்டணும்ண்ணா. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை. வாரி கொட்டிட்டு கரைச்சி விட்டுணும், அவ்வளோதான். இல்லை அதுதான் சொல்கிறேன், தினமும் செய்ய முடியும். ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுவாங்க. எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குதுங்க. கொஞ்சம் நேரத்தில் கரைச்சி விட்டு போயிட்டே இருப்போம். எங்கெல்லாம் வந்து ஒரு வேலையே கிடையாதுலாம். ஸோ அது சும்மா நடந்து போகும்போதே செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த சாணம் மொண்டு ஊற்றுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுவும் ஈஸி தான். ஒன்றும் தப்பில் ஒரு பானலோ இல்லை வேறு ஏதோ போட்டு மொண்டை ஊற்றிடலாம். இந்த சாணம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் செடிங்களுக்கு. ஆமாம், செடிங்களுக்கு வந்து அது வந்து கட்டி ஆகிட்ட உடனே செடிங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து யூரியா காம்ப்ளெக்ஸ் போட்ட மாதிரி சூப்பராக உரைக்கும். இப்போ பாருங்கள், நான் அவுட்ரு போதுங்களா? இதுதான் பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு கொடுங்க உறவுகளே. ஓகே பாய். ஏன்னா அப்படி அதான் தள்ளு போயிடும்.